உதவாத உதவும் கதிபதி அளவு சரித நாடகத்தை பாட நாடகத்தை பாட புறம் ஒன்று எதிர்த்தவாறே புறம் ஒன்று எதிர்த்தவனே புத்திரனே சரிதத்தின் பொருளே இந்த கரை இரண்டுக்கு தாவிரிக்க வேண்டும் கடவுளை சுத கடவுள் தானே நாடகம் தானே ஆனையேற்ற புகழும் ஆனையேற்ற புகழ் நீதிரறி தவறாத அத்திபுர தர்மராஜன் மன்னர்கள் வைகுந்தம் சேர்ந்த பதிவித்த சரித நாடகத்தை பாட சரித நாடகத்தை பாட பிணியகிலும் தீரவை மிக்க துணை நிற்க வேண்டும் கனக சரவணனே வள்ளி கணவனே உன் பாதம் அதில் வரைந்தோம் உன் பாதம் அடிபணிந்தோ எக்கலியோ சகத்தொகையோ எக்கலியும் சகத்தொகையும் 4020 அபிய வருஷம் ஆவணி திங்கள் ஆரம்ப நாளில் வாகு பெரு வலகேசன் பைந்தமிழ்களை பாடினோமே நமைகளை பாடினோமே வாசினேசர் காசிதன்
வாசுதேவா, மதுசூதனா, அகிலாண்டு கொடி பிரம்மாண்ட நாயகா, அகிலுலகை கட்டி காக்கும் ஆதிப்பரம்பொருளை, கோவிந்தா, அரிகரி நமோ நாராயணா, ஆபத்து பாந்தவா, உன்னுடைய வாதமே எங்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் சாமி, துணையாக நிற்க வேண்டும். இங்கிதாகோ தீபரைக்க இசைகொடைகள் அசகமான கொடி பறக்க இசை கொடிக நளினமான கொடி பறக்க இசை கொடிகள் நளினமான தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளம் சிங்கங்களே, நாடகக்கல ரசிகர்களே, சினிமாக்கல ரசிகர்களே, உள்ள அனைவருக்கும் இதோ நான் தருமராகிய வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 28 யாகம், 32 தான தர்மம், 64 கலக்கணம், 96 தத்துவம், 108 மனோவிக்னம் என்று சொல்லப்பட்ட சகல விதமான சாதனைகளை கற்று வந்த பேரம்புமிக்க பெரியவர்களே, நாடகம் என்பதோ நேத்தோ என்ற முளைத்ததில்லை. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தில்லையில் நடராஜர் தெருதெருவாக சென்று ஆடிய பாடிய கூத்து நேற்று ஆடியது, இன்று ஆடுகிறது, நாளை ஆடப் போகிறார்கள். அதைத்தான் நாங்கள் ஆடுகிறோம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் தாளக்குற்றம், மேலக்குற்றம், சொல் குற்றம், பொருள் குற்றம், எவ்வளவு குற்றம் இருந்தாலும் குற்றத்தை நீக்கி குணை என்பதை கை கொண்டு காலையில கதிரவன் ஒதுக்கி வர நீங்கள் அமைதியாக மறந்திருந்தால் கலைவிருந்தளிக்க காத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய கலாபாத்திரத்தை துவக்குகிறேன். வணக்கம். எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே, இன்பம் தந்தி காற்பதெல்லாம் கந்தன் அருளே. எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே, இன்பம் தந்தி காற்பதெல்லாம் கந்தன் அருளே. எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே. ஊருக்கு ஊர் போவே தினதினம்
அஸ்தாபுரி எனும் நாட்டில் என்னுடைய முப்பாட்டனாகிய சந்தன மகாராஜா வாழ்ந்து வந்தாராம். அதற்கு பிறகு சந்தன மகாராஜாவுக்கு 2 குழந்தைகள். ஒருவர் துருவராட்டியர், ஒருவர் துருவாட்டியர், ஒருவர் பாண்டுமன் என்று சொல்லப்பட்ட இவர்களும் அன்னவர்களுக்கு மகனாக பிறந்து வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். அப்படி வாழ்ந்து வரும் தளத்தில் அவர்களுக்கெல்லாம் பருவகாலம் வந்து விட்டதாம். பருவகாலம் வந்தவுடனே என்னுடைய தந்தை வாண்டு மன்னருக்கு குந்தி தேவியை திருமணம் செய்து என்னுடைய பெரிய தந்தை துருதராட்டியாருக்கு காந்தாரி என்னும் தாயாரை திருமணம் செய்து அந்த அஸ்தாபுரி நாட்டில் சீரும் சிறப்புமாக வளர்ந்து வந்தார்களாம். அப்பொழுது அப்படி வாழ்ந்து வரும் தருணத்தில் என்னுடைய தந்தை வாண்டு மன்னருக்கும் குந்துமாதேவிக்கு நாங்கள் பிறந்தோம். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய நாங்கள் 5 பேர்களும் பிறந்து சீரும் சிறப்புமாக வளர்ந்து வந்தோம். ஆனால் எங்களுடைய பெரிய தந்தை துருதராட்டியாருக்கும் காந்தாரி தேவிக்கும் 101 பேர்கள். துரியோதரன், துச்சார்தன், வில்லியன், சல்லியன் என்று சொல்லப்பட்ட அவர்களோ 101 பேர்கள் அன்னவர்களும் பிறந்து அந்த அஸ்தாபுரி நாட்டில் சீரும் சிறப்புமாக வளர்ந்து வந்தார்கள். அப்படி வளர்ந்து வரும் தருணத்தில் நாங்கள் எல்லாம் சின்னம் சிறிய வயதாக 5 வயது பாலகராக இருந்தோம். அப்பொழுது நாங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வில்வித்தை, மல்வித்தை, ஆணையாற்றம், குதிரையாற்றம், ஈட்டி எய்தல், சடுகுடுப்பாம் சண்டை என்று சொல்லப்பட்ட விளையாட்டுகள் எல்லாம் கற்றுக்கொண்டு அந்த அஸ்தாபுரி நாட்டில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தோம். அப்பொழுது அப்படி வாழ்ந்து வரும் தளத்தில் நாங்கள் எல்லாம் பருவகாலம் வந்தவுடனே பாகப்பிரவனை ஏற்பட்டது. நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாகப்பிரவனை நடக்கும் பொழுது அந்த துரியோதனுக்கும் எனக்கும் ஒரு சிறிய தகராறு ஏற்பட்டுவிட்டது. ஏற்பட்ட காரணத்தினால் துரியோதனன் எண்ணினான், எப்படியாவது இந்த பாண்டவர்களை நாம் உழைத்து கட்டிவிட்டால் இந்த அஸ்தாபுரி நாட்டை முழுவதும் நாம் அரசாட்சி செய்யலாம் என்று கெட்ட எண்ணத்தை வளர்த்தான் அந்த துரியோதனன். கெட்ட எண்ணத்தை வளர்த்துக் கொண்டு மாமன் சகனியும் துரியோதனன் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அரக்கு மாளிகை அழைத்தார்கள். நாங்கள் அனைவரும் அரக்க மாளிகை சென்றோம். அரக்க மாளிகையில சென்று அமர்ந்திருந்தோம். அப்படி அமர்ந்திருக்கும் தருணத்தில் அரக்கு மாளிகையோடு வைத்து தீ மூட்டினால் பாவை துச்சார்தான். அப்பொழுது எங்களுடைய மாமன் மாயகண்ணன் அருளால் தப்பு விளைத்து தேச நாடுகள் சென்றோம். தேச நாட்டிலே சிறிது வருடமாக வாழ்ந்து வந்தோம். அதற்கு பிறகு நாங்கள் மீண்டும் அஸ்தாபுரி நாடு வந்து எனக்கு சேர வேண்டிய பகுதி நாட்டை நாங்கள் அரசாட்சி செய்தோம். அப்படி அரசாட்சி செய்து வரும் தருணத்திலே மீண்டும் துரியோதனன் எண்ணினான், எப்படியாவது இவளை நாடு கடத்த வேண்டும். நாடு கடத்து விட்டால் இந்த அஸ்தாபுரி நாட்டை முழுவதும் நாம் அரசாட்சி செய்யலாம் என்று ஒரு கெட்ட எண்ணத்தை வளர்த்துக் கொண்டு மாமன் சகனியும் துரியோதனன் இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு புதிதாக மாளிகை உருவாக்கினார்கள். அப்பொழுது புதிதாக ஒரு மாளிகை உருவாக்கி அந்த மாளிகைக்கு எல்லாம் விருந்து கலைத்தார்கள். அப்பொழுது நாங்கள் அனைவருமே கருத்தது தண்ணீர் வெளுத்தது பால் என்று எண்ணிக்கொண்டு நாங்கள் அனைவருமே அந்த புதிதாக கட்டப்பட்ட மாளிகைக்கு விருந்துக்கு சென்றோம். விருந்துக்கு சென்று விருந்தை அறிந்தினோம். விருந்தை அறிந்துவிட்டு அனைவருமே ஓய்வாக அமர்ந்திருந்தோம். அப்பொழுது அப்படி ஓய்வாக நாங்கள் அமர்ந்திருக்கும் தருணத்திலே துரியோதனன் தெரிவிக்கின்றான், பாண்டவர்களே, இப்பொழுது ஓய்வாகத்தான் இருக்கின்றோம். ஏதாவது விளையாட்டுகள் விளையாடினால் ஒரு வேடிக்கையாக இருக்கும் அல்லவா என்று தெரிவித்தான். அப்பொழுது நான் நினைத்தேன், விளையாட்டை விளையாட்டாக எண்ணி சரி என்று ஒப்புக்கொண்டேன். அதற்கு பிறகு துரியோதனன் தெரிவிக்கின்றான், நாம் சூதாட்டம், சொக்காட்டம், பகடையாட்டம் என்று சொல்லப்பட்ட விளையாட்டுகள் விளையாடலாம். அந்த விளையாட்டில் யார் வெற்றி யார் தோல்வி என்று தெரிய வேண்டுமானால் ஏதாவது ஒரு பந்தயங்களை கூறி நாம் விளையாடலாம் என்று தெரிவித்தான் அந்த துரியோதனன். அப்பொழுது அப்படியாகட்டும், பந்தயத்தை நீயே கூற வேண்டும் என்று தெரிவித்தேன் துரியோதனிடம். அதற்கு துரியோதனன் தெரிவிக்கின்றான், பகடை ஆட்டத்தில் ஜெயித்தவர்கள் இந்த அஸ்தாபுரி நாட்டை ஆள வேண்டும், பகடை ஆட்டத்திலே தோல்வியடைந்தவர்கள் 12 வருஷமாக வனவாசம் போக வேண்டும் என்று தெரிவித்தான். சரி என்று ஒப்புக்கொண்டு பகடை விளையாண்டோம். பகடை விளையாடி கொண்டிருக்கும் தருணத்தில் மாமன் சகனி சூழ்ச்சியாலும் துரியோதனன் சூழ்ச்சியால் அன்னவன் ஜெயித்தான். அப்பொழுது நான் தோல்வியடைந்து விட்டேன். அப்பொழுது நினைத்தேன், என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது, பகடை ஆட்டத்தில் நாம் தோல்வியடைவதா, எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் பகடை விளையாட வேண்டும் என்று தெரிவித்தேன். அதற்கு தெரிவிக்கின்றான் துரியோதனன், என்னவென்றால் மீண்டும் நீ பகடை விளையாட வேண்டுமானால் நாடு நகர் பொன் பொருள் யாவுமே என்னிடம் பணயமாக வைத்துத்தான்
இரண்டாவதாக நீ பகடை விளையாட வேண்டும் என்று தெரிவித்தான். சரி என்று ஒப்புக்கொண்டு என்னுடைய நாடு நகரையெல்லாம் பணை வைத்து பகடை விளையாண்டேன். அப்பொழுதும் துரியோதனை ஜெயித்தான். மீண்டும் நான் தோல்வியடைந்து விட்டேன். தோல்வியடைந்த காரணத்தால் நாடு நகரையெல்லாம் இழந்து விட்டோமே, எப்படியாவது இழந்த நாட்டை நான் பெற வேண்டும் அல்லவா என்று என்னுடைய தம்பிமார்கள் எல்லாம் மீண்டும் பணையமாக வைத்து நான் பகடை விளையாண்டேன். அப்பொழுதும் மாமன் சகுனி சூழ்ச்சியாலும் துரியோதனன் சூழ்ச்சியாலும் அன்னவனை ஜெயித்தான். அப்பொழுது நான் தோல்வியடைந்து விட்டேனா? ஆனால் நாடு நகரை எல்லாம் இழந்து விட்டோம், தம்பி மார்கள் எல்லாம் இழந்து விட்டோம். எப்படியாவது இழந்தவர்களை பெற வேண்டும் என்பதற்காக 5 பேருக்கு நாயகியான துரோபதியை கடைசியாக பணையமாக வைத்து நான் பகடை விளையாண்டேன். அப்படி பகடை விளையாடி கொண்டிருக்கும் தருணத்தில் அப்பொழுதும் அன்னவர்கள் சூழ்ச்சியால் அவர்களே ஜெயித்து விட்டார்கள். அப்பொழுதும் தோல்வியடைந்து விட்டேன். நான் என்ன செய்ய போகிறேன்? பகடை ஆட்டத்தில் தோல்வியடைந்த காரணத்தால் என்னுடைய தலையில வைத்து இந்த தங்க கிரீடத்தை தரையில சாய்த்தேன். தரையில சாய்த்து விட்டு அனைவருமே அழுது முகத்தோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்படி அமர்ந்திருக்கும் தருணத்திலே பகடையாடு மண்டகம் பாரா சபையிலே எங்களுடைய துரோபதியை துயிலுருகினால் பாவது உச்சாரதன். அப்பொழுது எங்களால் எங்களுடைய துரோபத மானத்தை காப்பாற்ற முடியவில்லை. ஏனென்றால் அண்ணவனிடம் அடிமையாகிவிட்டோம். அதற்காக எங்களுடைய மாமன் மாயவர் வந்து துயில் கொடுத்து காப்பாற்றினார். அதற்கு பிறகு என்ன செய்வதென்று தெரியாமல் அமர்ந்திருந்தோம். அப்படி அமர்ந்திருக்கும் தருணத்திலே தர்மானந்தா, ஏன் இன்னமும் இருக்கின்றீர்கள்? புறப்படுங்கள் வனவாசம் என்று தெரிவித்தார் அந்த துரியோதனன். அதற்கு பிறகு நான் என்னுடைய தம்பிமார்களை அழைத்துக் கொண்டு துரோபதை அழைத்துக் கொண்டு வரப்பட்டேன் வனவாசம். என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் என்னை பின்தொடர்ந்து வந்தார்கள். அன்னவர்களை எல்லாம் புத்திமதியை சொல்லிவிட்டு வனவாசம் வந்து விட்டேன். வனவாசம் வந்தவுடனே 12 வருடங்கள் முடிந்து விட்டது. 13வது வருடம். 13வது வருடத்திலே வந்து அஸ்தாபுரி நாட்டிலே வந்து துரியோதனா, எனக்கு சேர வேண்டிய பாகத்தை கொடு என்று கேட்டேன். அதற்கு அன்னவர் தெரிவிக்கின்றான், இது மட்டுமில்லை தர்மானந்தா, 18வது நாள் யுத்த போர் நடக்கும். அந்த போரிலே எங்களை வென்றால் உனக்கு நாடு தருவேன், இல்லை என்றால் தரமாட்டேன் என்று வரத்தான் அந்த துரியோதனன். அப்படியானால் அதற்கு பிறகு எங்களுடைய மாமன் மாயவர் தூதுவராக சென்று பாகத்தை கேட்க அந்த வார்த்தை தெரிவித்து விட்டான். அதற்கு பிறகு 18ஆம் நாள் போர் நடந்தது. போர்க்காலத்திலே துரியோதனன், துச்சாரதன், வில்லியன், சல்லியன் என்று சொல்லப்பட்ட அரக்கரையெல்லாம் கொன்றோம். அண்ணனாகிய கர்ண மகாராஜை கொன்றோம். பாட்டனாகிய பீஷ்மரை கொன்றோம். குலகுருவாகிய துர்நாச்சியாரை கொன்றோம். அங்கு அதர்மத்தை அழைத்து தர்மத்தை நிலைநாட்டினோம். அப்பொழுது தர்மத்தை நிலைநாட்டிவிட்டு அஸ்தாபுரி எனும் நாடு வந்து எனக்கு நாங்கள் மலைமகத்தை சூட்டி நாட்டு மக்களுக்கு நான் எக்குறை இல்லாமல் ஆட்சி செய்து வருகிறோம். ஆனால் என்னுடைய நாட்டு நலனை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் என்னுடைய தம்பிமார்களை வரவழைத்து நாட்டு நலனை பற்றி நான் அறிந்து கொள்கிறேன். யாருங்க தம்பிமார்களே, பாருங்கள். பாதார வெந்தங்களுக்கு பலர் மலரை தூவி பணிந்தேன் அண்ணா பணிந்தேன்.
தம்பி அண்ணா பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய், எழுந்து வருவாய் தம்பி. ஆகட்டும் அண்ணா. தம்பி என்ன அழைத்த விவரத்தை அறியாமலாக வந்திருக்கிறேன், எடுத்து கூற வேண்டும் அண்ணா. தம்பி அண்ணா அழைத்த விவரத்தை நான் கூறுகிறேன். என்னவென்றால் 18வது நாள் போர் முடிந்தவுடனே அஸ்தாவரி நாடு வந்து எனக்கு பட்டத்தை சூட்டி நாட்டு மக்களுக்கு எக்குறை இல்லாமல் ஆட்சி செய்து வருகின்றோம் அல்லவா? உண்மைதான். அதனால் மாதம் 3 மழை, வருடம் ஒரு ஆண்மாரி பொன்மாரி என்று சொல்லப்பட்ட மழையெல்லாம் பெய்து நாட்டு மக்கள் நலமாக இருக்கின்றார்களா? அதில் ஏதாவது குறைபாடு இருக்கிறதா? நம்மளுடைய நாட்டிலே மழைகள் பெய்ந்து வெள்ளாமைகள் சிறப்பாக வைத்து நாட்டு மக்கள் எல்லாம் செழிப்பாகவே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள், எந்த குறையுமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணா. தம்பி அப்படியானால் நாட்டு மக்கள் எல்லாம் வெள்ளாமைகளை வைத்து நன்ற வாழ்ந்து வருகிறார்கள் என்று தெரிவிக்கிறாய், அப்படித்தானே? ஆமா. ஏன் இந்த வார்த்தையை கேட்டேன் என்றால், நாட்டில் மழை மாறி பெய்து நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருந்தால்தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால தான் இந்த வார்த்தையை கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆகட்டும் அண்ணா. சரி, இருந்தாலும் இருக்கட்டும். நம்முடைய எல்லையில கட்டப்பட்ட காளி, துக்கை, பிடாரி என்று சொல்லப்பட்ட ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜைகளும் சரியாக நடந்து வருகிறதா? அதில் ஏதாவது குறைபாடு இருக்கிறதா? காளி, மாரி, துக்கை, பிடா என்று சொல்லப்பட்ட அனைத்து ஆலயங்களுக்கும் முப்பூஜைகள் செய்து சிறப்பாகவே நடந்து வருகிறது, அதிலுமே குறையுமே இல்லை. அப்படியானா? ஆமாம். எந்த குறை இல்லை என்று தெரிவிக்கிறாய். ஏன் இந்த வார்த்தையை நான் தெரிவித்தேன் என்றால், எதற்காக? நாட்டில் உள்ள தெய்வங்களை நாட்டு மக்கள் எல்லாம் சரியாக வணங்கி வந்தால்தான் நம்முடைய நாட்டிலே மழை மாறி நன்றாக பெய்யும். அதற்காகத்தான் இந்த வார்த்தையை கேட்டேன், வேறு ஒன்றுமில்லை. ஆகட்டும் அண்ணா. இருந்தாலும் நம்முடைய அஷ்டபரி நாட்டுக்கும் காசி ராமேஸ்வரத்துக்கும் செல்லக்கூடிய வழியில் 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரம், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் கட்டி அங்கு கூன் குருடு சப்பானிக்கெல்லாம் சரியாக விருந்து நடக்கிறதா? அதில் ஏதாவது குறைபாடு இருக்கிறதா? அண்ணா, 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரம், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் நம்மளுடைய நாட்டிலே சிறப்பாக வருகிறது, எந்த குறையுமே இல்லை. எந்த குறையில் நாடு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், மக்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், மன்னர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மக்கள் எல்லாம் தங்களை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர வேறு எதுவுமே இல்லை அண்ணா. தம்பி அண்ணா, இந்த வார்த்தை எதற்காக நான் கேட்டேன் என்றால், எதற்காக? அந்த கூன் குருடு சப்பானி என்று சொல்லப்பட்ட அவர்களுக்கெல்லாம் வயிறார அவர்களுக்கு நாம் உணவளித்தால் தான் அன்னவர்கள் நம்முடைய மகாராஜா வாழ்க என்று வாழ்த்தினால் அதுவே நமக்கு போதும். அதனால தான் இந்த வார்த்தையை கேட்டேன், வேறு ஒன்றுமில்லை. இருந்தாலும் யாரோ வந்து கொண்டு இருக்கின்றார்கள், யார் என்று தெரியவில்லை. பார்ப்போம். நம்மளை நாடி வந்து கொண்டிருக்கின்றார்களா? அவர்கள் யார் என்று பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆகட்டும். வாருங்கள் ஐயா, வாருங்கள். வேதியர்களே வணக்கம் ஐயா. வாருங்கள். ஆனா சரிங்க. சரி, எங்களை தேடி வந்த காரணம் என்னவோ? நல்ல விஷயத்தை வந்திருக்கிறோங்க. சொல்லுங்கள். சொன்னதான் தெரியும். சாமி மன்னா, இந்த அஷ்டப நகரத்தில் வாழக்கூடிய ஐயங்கார், என் பேர் பெருமாள் ஐயரோ, இவா இருக்காளோ இவன் பேர் சுப்பண்ண ஐயர். முன்னொரு காலத்தில் பாருங்க, துரியோதன ஆட்சியில் பாருங்க பேரு பஞ்சம் வந்துருச்சு. 12 பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டான், வளர்த்த முடியல. ஒரு 1000 பொண்ணு வேணும்னு கேட்டான், நான் கொடுத்துட்டேன். பக்கியாடு வந்தோடனே 1000 பொண்ணு கடனை வாங்கிட்டேன். வாங்கோட செத்து போனா இது எப்படி கட்டு என்ன கெட்ட பேர் வந்துடும். அதனால பாருங்க, கையால் நிலம் இருக்குது, 5 சென்ட் நிலம் இருக்குது, இது வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கரை மீறி கொடுத்துட்டான். அப்படியே போட்டுவிட்டேன். தாங்கள் ஆட்சி வந்தோடனே பாருங்க வரணதேவன் பூமியை பொழிகிறான். நல்லா சிந்திங்க, வரணதேவன் பூமியை பொழிகிறான், பூமாதேவியாகப்பட்டால் விளைகிறான், மேலே விளைகிறான். இப்படி வருமானம் இருக்கும்போது நான் பெரிய பண்ணைக்கார